இந்த மோனோபோலி அடிச்சது சைனாவா? இப்போ இது ரெண்டுமே வார் தான். இப்போ நீ குண்டு போட்டு தான் வந்து வார் பண்ணணும்னு கிடையாது. ஜென்னேல மாஸ்டரா பண்ணி கெத்து காட்டுறது என்ன கேட்டீங்கன்னா ஜென்சி தான். டூல்ஸ்ல வந்து லைக் லெகசி டூல்ஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்கோசிஸ்டம் ஆல்ரெடி உள்ள இருப்பாங்க. இந்த ஓப்பன் கிளா வந்து உனக்கு என்ன வேலை வேணும்னு சொன்னா மட்டும் போதும். இட் டூ எனிதிங் இன் த சாஃப்ட்வேர். அப்பா ஹரி ப்ராடக்ட் பண்ணிட்டா, மனோஜ் டியூட் வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கிடையாது. யார் நேம்லாம் சொல்லலை. செலிபிரிட்டிஸ் நேம்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணுறப்போ அவங்க வந்து பேசுகிறத கேட்டாக்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். கரெக்டு. ஸோ வெல்கம் டு அவர் டிராகன் தீஸ் பாட்காஸ்ட் எட் அனதர் எபிசோட். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரிப்பீட்டேட்டிவ் கெஸ்டாக வர்றது அப்படின்னா மனோஜ். நீதான் மனோஜை தான் சொல்லுவேன். ஏய் டூட் மனோஜ் தான். ஏய் டூட்னு வச்சுக்கலாம். நம்ம ஏய் டூட் தான். 1 year பேக்னு நினைக்கிறேன். கரெக்டா எக்ஸாக்டா 1 year பேக் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். அது வந்து ஆமா கரெக்ட். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நிறைய வந்து எப்படி கேமரா முன்னாடி 2 பேரா கான்வர்சேஷன்லாம் பேசணுங்கிறது அறிவிகாஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்த குரு. எங்க போனாலும் நான் சொல்லுவேன் சாரிங்க டேன்னு சொல்றதா. என்னடா ஃப்ரெண்டு, சரியான ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. நிறைய வாட்டி வந்து பேசிப்போம். அதனால இந்த ஒரு எப்படின்னா ஃப்ரெண்டு பேசிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன ஏதோ கோமாளித்தனம் பண்றோம்லாம் நினைச்சுக்காங்க. ஆமா, அதை நீங்க வந்து நான் வந்து அண்டர்லைன் பண்ணியே சொல்லிப்பேன். நாங்க வந்து இஷ்டத்துக்கு பேசிப்போம். நாங்க வந்து எப்படி பேசுவோம்னா எம்சிபி ஃபர்ஸ்ட் வந்த காலத்துல இருந்து எடுத்து பேசணும். நாங்க 1 year பேக் கரெக்ட். அப்போதான் அது பீக்கு உச்சம் வந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா ஓகே என்சிபி வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான். எல்லாமே அப்படிதான். இது வந்தாலுமே பீக்கு போயிட்டு இறங்க. ஆமா, அப்போ வந்து நான் அதே தான், அப்பவும் அதே தான். N8 வந்து ஒரு கொஞ்சம் லைட்டா இறங்கி அது வந்து எல்லாருமே இப்போ நான் அதை எப்படி பாக்குறேன்னா ஏர்லி அடாப்டர்ஸ், கன்சப்ஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து சேச்சுரேஷன். கன்சப்ஷன் ஃபேஸ்ல தான் நம்ம 1 year முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நம்ம அப்போ பேசுறப்பயே N8 MCPலாம் இருந்தது. அதுல இருந்து ஒரு க்ளோஸ் டு 11 month நினைக்கிறேன். எல்லாமே பீக்குக்கு போச்சு. பீக்கு நீ ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்ற, இல்லைனா ஏதோ ஒரு ஏஜென்ட் பண்றனா எம்சிபி இருக்கணும், அப்படி இல்லைன்னா N8 இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வேகமா, அதாவது எக்ஸ்போனன்ஷியலா க்ரோத் ஆகிறதுனால இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி சாட்சிப்படியா இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. இதுல இது அதோட நீ வந்து டெக்ல சொல்ற, நான் சொல்றேன் வராம போறான்லாம் 20 CR MRR. அது அந்த கல்ச்சர் வந்து லைக் லாக்ஸ்ல எல்லாம் MRR இல்ல, CRக்கு போயிட்டானுங்க. முன்னாடி பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே இப்பயும் பண்றாங்க. வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்சரு நானும் வந்து இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த டெக்கில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னாக்க, ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. இங்கே நான் சொல்லலை, இங்கேயே நான் நான் வந்து இன்ஃப்ளூயன்சருமே அங்கே தான் சொல்கிறேன், ப்ராடக்ட்டுமே அங்கேயே சொல்கிறேன். பண்ணுவாங்க. வித்தின் 1 weekலயே ஒரு MRR போடுவாங்க. எக்ஸாக்ட்லி அப்படின்ற. ஏன்னா அது அந்த MRRங்கிற பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது சரியான பூம் இருக்கு. இப்ப நீ யூட்டிலைஸ் பண்ணாத நெக்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனா ஒரு நெக்ஸ்ட் 4 to 5 வருஷம் நீ யூட்டிலைஸ் பண்ணிட்டனா நீ பீக்குக்கு போயிருவ. நீ வந்து 4 வருஷன்றதே நான் பெருசா பாக்குறேன். N8 என்ன 3 வருஷம், 1 வருஷத்துலயே இப்படி அடிக்கிறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு சாஸ் டெட்டுன்றாங்கல்ல, அது காரணமே இந்த மைக்ரோசாஃப்ட் தான். ஏன்னா எல்லாருக்கும் தேவைக்கேற்ற டைனமிக் டூலை வந்து ஏஐ வச்சு எல்லாராலையுமே கிரியேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோ. இப்போ இதோடைய இது எப்படி இருக்கும்னா, அதாவது அதோட லைஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1 year தான். ஓப்பனாவே சொல்கிறேன், 1 year தான். நீ 1 year சொல்ற. இந்த மைக்ரோசாஃப்ட் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இது எப்படி நான் பொசிஷன் பண்ணு பாக்குறேன்னா, இப்போ நீ லாரி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, லாரியில இருக்க மொத்த லாரி நீ பில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டயர் நீ பில் பண்ணலாம், உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் நீ பில் பண்ணலாம். அதுதான் மைக்ரோசாஃப்ட் பேசலாம். நல்லா இருக்கு. அதான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட்ன்றதுனால நான் சொல்றேன். ஏன்னா உனக்கு தேவை அந்த டயர் மாதிரி மட்டும்தான் இருக்கும், இல்ல அந்த போல்ட் மட்டும் தான் உனக்கு தேவையானதா இருக்கும். கரெக்டா நீ சொல்லிட்டு அந்த போல்ட் தான். அதை விட்டு மொத்தமா பில் பண்ண லாரியோட விலை எவ்வளவு இருக்கும்? சரி சாரி 10 லட்சம் 20 lakhs இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த போல்ட் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ரூபா 20 ரூபா இல்லைன்னா வந்து 50 ரூபா. இந்த வேலை தான் எல்லாருமே இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த லாரியை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதேதான் போல்ட் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லாரியை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். உண்மையாலுமே இந்த போல்ட் வந்து வேற யாரும் தயாரிக்கல, நம்ம தயாரிச்சாதான் உண்டுன்ற மாதிரி பண்ணோம். உடனே வந்து நீங்களாம் நிறைய போல்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. அது வந்து ஆக்சுவலாக எடுத்த உடனே பண்ணுற ப்ராசஸ் இல்லை. ஃபெயில் ஃபாஸ்ட், நிறைய கற்றுக்கணும், நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். க்ளோஸ் டு இந்த ஒரு 3 months நான் ஒரு 12 ப்ராஜெக்ட் ப்ராடக்டாக பண்ணியிருக்கேன். எல்லாமே லைவ்ல தான் இருக்குது. எதையுமே நான் மானிட்டைஸ் பண்ணல. ஒன்லி 3 தான் மானிட்டைஸ் பண்ணேன். எல்லாமே க்ளோஸ் டு 100, 80
120 எதுவுமே நான் ஸ்கேல்லாம் பண்ணல. ஒன்லி பியூர் லேர்னிங் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஐ கேன் ஏபிள் டு டூ தட். நீ இதை வச்சு நீ பண்ணலான்னு சொல்ற. இப்போ இந்த எம்ஆர்ஆர்ன்ற கான்செப்ட்க்கு முன்னாடி மைக்ரோசாஸ்ன்னு ஒன்று. இந்த மைக்ரோசாஸ்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ், லைக் என்ன சொல்றது, இருக்கிற டூலுக்கே அது ஏகப்பட்ட டூல் இருக்க மாதிரி தான் அங்கே பொசிஷன் ஆகும். சிம்பிள், கரெக்ட், ஏகப்பட்ட டூல். ஆனா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ நீ காமாலையும் பையும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா வந்து பையில நீ வந்து எல்லாமே வந்து இதுதான், இதே கேட்டகரி தான். பையில எடிட் பண்ண முடியும், அந்த எடிட் ஆப்ஷன் நல்லா இருக்கும். ஒரு நுவான்சஸ், அந்த நுவான்சஸ் தான் நம்மளுக்கு இதாகும். இப்போ இந்த அது எக்ஸாக்ட்லி மணி மேக் பண்ணும். இப்போ இந்த மைக்ரோசாஸ்லயே இந்த நுவான்சஸ் பேஸ் பண்ணி கொண்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. நீ நம்ம 2 பேர் பேசிட்டு இருந்தோம்ல கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, டிப்ளாய்மெண்ட் பண்றது அதெல்லாம் வந்து இல்லை நான் நிறைய சொல்கிறேன் இதில். சரி, ஸோ இப்போ ஜென்ரலாக நீ அதை சொன்னதுனால ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறல, நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சாட் ஜிபிடி பண்ணக்கூடியது, கிளாட் பண்ணக்கூடியது, கிளாட் கோட், கிளாட் கோவர், பெர்ப்ளெக்சிட்டி கம்ப்யூட்டர், இதெல்லாம் பண்ணக்கூடியதை தான் மைக்ரோசாஸாக பண்ணுறாங்க. அகெயின் அதை பண்ணுறதுக்குலாம் இருக்காங்க. எப்படி ஒரு மைக்ரோசாஸோடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நானும் வந்து நிறைய பேர்கிட்ட பேசி தான் கற்றுக்கிட்டது, உள்ள ரோட்டில் இறங்கி கற்றுக்கிட்டதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. மைக்ரோசாஸோட ப்ராப்ளம் என்னென்னா, ஆக்சுவலாகவே அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது ஒன்று ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கான ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா, இப்படி ஒரு டூல் இருக்குன்னே தெரியாது, இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அங்கே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டூலை யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. கரெக்ட், ஐ மீன் அந்த வந்து டைனமிக் இருக்காது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் வந்து நம்மளோட மைக்ரோசாஸாக இருக்கணும். பட் மைக்ரோசாஸை வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக இது வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெர்ப்ளெக்சிட்டி சாட் ஜிபிடிலாம் இருக்குமான்றதே டவுட்டு தான். வேற ஃபார்முக்கு போகும். ஸோ அந்த எலிவேட்டட் ஃபார்மா. ஆமாம். ஸோ ரிப்பீட்டடாக பண்ணாக்க ஈஸியாக வந்து மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடுவீங்க. ஸோ யூனிக்காக பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்குன்னு லாரியை செய்ய வேணாம், யூனிக்காக என்ன ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ மைக்ரோசாஸ் ஐடியா வந்து நார்மலாக ஏஐ கிட்ட கேட்கக்கூடாது, இன்டர்நெட்ல சர்ஃப் பண்ணவே கூடாது. அவனோட பெயின் பாயிண்டாக டேரெக்டாக போகணும். நான் நிறைய இடத்துக்கு ஈவெண்ட் போகிறப்ப தான் எனக்கு ஐடியா வரும். ஈவெண்ட் போவேன், அண்ட் தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், அந்த மாதிரி போகிறப்ப தான் இருக்கும். சில டைம் வந்து சொல்லிக் கொடுக்குறப்ப டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்லாம் அவ்வளோ மைக்ரோசாஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆட் ஆன் டு திஸ், இந்த மைக்ரோசாஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே இந்த மார்க்கெட்டிங் சைஸில் மைக்ரோசாஸ் பண்ணுறது வந்து ஒரு ரீசெண்ட் ட்ரெண்டாக நான் பார்க்குறேன். எல்லாருமே வந்து எஸ்இஓ பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் நான் சொல்கிறேன். எல்லாரும் அது வந்து ஈஸியாக எல்லாருமே பண்ணுறக்கூடிய இதுக்கு, ஏன்னா இன்டெகிரேஷன் ஏபிஐஸ் எடுத்துடலாம், அதை தான் சொல்கிறேன், அதனால எடுக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீ வந்து எஸ்கியூஎல்னு ஒன்று இருக்கு, லைக் சேல்ஸ் கால். நான் வந்து டெக் எஸ்கியூஎல் வரேன், டேட்டாபேஸ் டக்குனு பயந்துட்டேன், எஸ்கியூஎல் இருக்குங்கிறாங்க. ஓகே ஓகே. சேல்ஸ் குவாலிஃபைங் லீட்னு இருக்கு. ஒவ்வொரு நிஷ்க்கும் ஒவ்வொரு சேல்ஸ் குவாலிஃபைங் லீட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏன் சிஆர்எம் நான் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு தனியான சேல்ஸ் பைப்லைன் தனியாக இருக்கும். இப்போ நீ வந்து இஆர்பி சொல்யூஷன் விற்கிறேன்னா உனக்கு தனியான சேல்ஸ் பைப்லைன் இருக்கும். இதே நான் வந்து ஒரு கார் விற்கிறேன்னா ஒரு தனி சைட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு தனி இருக்கும். அதை யாருமே தொட மாட்டாங்க, அந்த வெர்டிகலையே போக மாட்டாங்க. கேட்டா நான் ஹரிசாண்டலா மைக்ரோசாஸ் பண்றேன், அது பண்ணக்கூடாது நானே சொல்லுவேன். வெர்டிகல் தான் வந்து இங்கே வின் பண்ணணும். நீங்கள் ஒரு வெர்டிகலில் எல்லா வெர்டிகலுமே தொடரும். அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த மைக்ரோசாஸில் வந்து நீங்கள் சொன்னது தான், இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க, ஹரிசாண்டலாக பண்ணுறாங்க. அட் த எண்டு வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வாங்கலாம் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் 3 விஷயத்த பார்க்கணும். ஒரு டைம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம், அவங்களோட டைம் வந்து அவங்க டைம் தான் மணியாக மாறும், அது ஒன்று. அண்ட் தென் வந்து எல்லாருமே ரேப்பர் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, ரேப்பர் பண்ணுறோன்னா அதோட காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸு, இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணணும். ஆஸ் அ இண்டி ஹேக்கரோ இண்டி டெவலப்பரோ நீங்கள் அதை வந்து மேக் ஷோர் பண்ணியே ஆகணும். அண்ட் தென் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, இப்போ ரைட் நோ ஒரு டேட்டா இருக்குது. என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து 2 lakh ப்ரோட்டோடைப் MVP வந்து ரெடி ஆகிடும். 2 lakh இஸ் அ வெரி வெரி பிக் நம்பர். ஏற்ற மாதிரி டூல்ஸ் வர. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுனாக்கா, சில 1000 சில 100களில் இருந்த ஒரு டெக் ப்ராடக்ட்ஸ் இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ 1 lakh 2 lakh அந்த ரேஞ்சில் இருக்கிறப்போ, இதில் எது தேவைங்கிறதே கன்சியூம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன். நான் ஒன்று எதிர்பார்க்குறேன்டா, இதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்குன்னே தோணும். இப்போ சாட் ஜிபிடியும் கிளாடு சாட் ஜிபிடி மெயினாக எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேரும் இப்போ வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கு. டெக்னிக்கலி ஒரு பேஸ் ப்ரைஸில் கொடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீ வந்து $1000 மாதத்துக்கு கட்டினா மட்டும்தான் என்னோட ப்ராடக்ட் வாய்ப்பு நிறைய இருக்குது யூஸ் பண்ண முடியும்னா, இப்போ எல்லாருமே பசங்களாம் அடிக்ட் ஆயிடுவானுங்க. இப்போயே நீயே பார்த்துருப்பேன். இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளான் எடுக்கிற, இல்லை நீ டெக்லேயே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கோட் பண்ணுற அப்படின்னா, at the end கர்சரையோ ஏதாச்சும் ஒரு டூலை யூட்டிலைஸ் பண்ணி நீ வந்து அந்த
உன்னோட பண்ணலாம். பண்ணுவேன். அதை நம்ம ஓவர் த இயர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அடிக்ட் ஆயிடுவோம். அது இல்லாம நம்ம பண்ணவே முடியாது. அந்த எண்ட் எப்படி போகும்? இந்த ஈகோ சிஸ்டம்ல ஹெல்ப் பண்றதே வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த ஓப்பன் சோர்ஸ் இல்லைன்னா என்ன இருக்கும்னு நான் சொல்றேன். ஆஸ் அ பிளானா வந்து இது வந்து ஒரு டாக்குமெண்ட் தான், பேப்பர் தான், ரிசர்ச். இந்த ஓப்பன் ஏஐ வந்து ரூல் பண்ணிட்டு மட்டும் இருக்கு, வேற எந்த கம்பெனியும் இல்லைன்னே வச்சுக்கோங்க. அதாவது எலான் மஸ்க் வந்து ஓப்பன் ஏஐலேருந்து வராமல் இருந்து எல்லாமே ஓப்பன் ஏஐ மட்டும்தான் அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் யார் கைக்குமே ஏஐ யூஸ் பண்ற மாதிரியே வந்திருக்காரு. ஈவன் இன்க்ளூடிங் கூகுளையுமே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னாக்க அவங்களுடைய கான்செப்டே மோனோபோலியாக இருந்து எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதில் நம்ம வைக்கிறது தான் விலை அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே செட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரோட் மேப்பில் தான் இருந்தாங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு பெரிய அடி வந்து டீப்சீக் வந்து அது வந்து பெரிய பெரிய அங்கே ஷேர் மார்க்கெட், என்விடியா ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்குச்சு. அது வரைக்குமே ஒன் சைடடாக போயிட்டு இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு பிரேக் போட்டோடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, ஓகே இப்போ போட்டியே 2 பேருக்கு தான், ஒன்று யூஎஸ், இன்னொன்று சைனா. யூஎஸ் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு எல்எல்எம்ஸ் விச் இஸ் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன், பெய்டு தான் தருவாங்க. இங்கே ஓப்பன் சோர்ஸு இவங்க எல்லாமே அதே குவாலிட்டியில் தருவாங்க. இங்கே ஒன்று என்ன அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னா ஓப்பன் சோர்ஸாகவும் தருவாங்க. அவங்களும் அதே மாதிரி க்ளோஸ்டுலாம் வச்சுருப்பாங்க, பெய்டுலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்களோட ஏபிஐயும் வாங்கலாம். பட் இவங்களுமே பெஸ்ட், இந்த எக்கோ சிஸ்டம்ல பெஸ்ட்டுன்னு கேட்டால் இந்த ஓப்பன் சோர்ஸ். நம்ம அந்த கிமிக்கியை பற்றி கண்டிப்பாக பேசலாம். ஸோ இப்போ வந்து இந்த மோனோபோலி அடித்தது சைனாவா? இப்போ இது ரெண்டுமே வார் தான். இப்போ நீ குண்டு போட்டு தான் வந்து வார் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இந்த 2 வாரில் வந்து வின் சுச்சுவேஷனில் போகிறதே ஓப்பன் சோர்ஸ் தான். கரெக்டு. இதில் ஒன்று என்ன பார்க்கணுன்னா, நம்மள மாதிரி கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் சோர்ஸுக்கான இன்ஃப்ராவே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ்க்கான இன்ஃப்ரா விட இப்போ நாலேஜே இல்லைன்றதை நான் வந்து இங்கே சொல்கிறேன். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நாலேஜ்ன்றதை நான் இங்கே தெளிவாக அந்த மாதிரி இருக்கிறப்போ உனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கான இன்ஃப்ரா இல்லை. அதாவது இப்போ நான் வந்து ஒரு எடுக்கணும்னு வச்சுக்கேன், கவர்மெண்ட் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா நான் வந்து நிறைய ட்ரை பண்ணலாம்ல. இப்போ எனக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உனக்கு இருக்குது ஆக்சுவலாக அது மாதிரிலாம் இருக்குது. அதை நான் அதை வேணால் ஷேரும் பண்ணுறேன், அப்படிலாம் இருக்குது. ஆனால் நிறைய தெரியாது யாருக்கும். கவர்மெண்ட்லேயே நம்ம வந்து ஒரு கிளவுடில் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் சோர்ஸை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணிலாம் பண்ணலாம். நீ இதை சொல்கிற ஏடபிள்யூஎஸ்ல வந்து கிரெடிட்ஸ் வாங்கலாம், அஷூரில் கிரெடிட்ஸ் வாங்குறான்றதே நிறைய பேர்த்துக்கு இங்கே தெரியாத இந்த எஜுகேஷன் கொஞ்சம் அந்த லேக் இருக்குது. இந்த வாரில் வந்து இந்த மோனோபோலி நீ கேட்ட கொஸ்டின், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அடிக்டிவாக கொண்டு போய் நம்மள்ட்ட பயங்கரமாக வந்து மணி வந்து வாங்கிடுவாங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் இனிமேல் பண்ண வாய்ப்பே இல்லை. ஈவன் வந்து கிளாடே அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளாடுக்கும் ஓப்பன் ஏஐக்குமே வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்கே இந்தியா வந்தப்போ கூட அந்த ஹேண்ட் இது பண்ணுறப்போ கூட அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்சு மோனோபோலி போக மாட்டாங்க. இந்த ரேஸில் வந்து வின் பண்ணுறப்போ ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஓப்பன் சோர்ஸில் எது பெஸ்ட்டு, க்ளோஸில் எது பெஸ்ட் அப்படின்னு இருப்போம். இப்போ ஓப்பன் சோர்ஸில் கிமிகே 2.5 அந்த மாடலு, அதில் ஏஜென்ட்ஸ் ஃபார்ம்னு இதில் வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து கிளாடோடைய கிளாட் கோவர்க் இதுதான் வந்து இப்போதைக்கு டாப். நெக்ஸ்ட் டு தட் கூகுள் தான் இங்கே இருக்குது, ChatGPT கூட கிடையாது. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க ரேஸ். இது வந்து ஒன் பெட்டர் திங். ஏன்னா இதை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஏன்னா மூன் ஷாட்டோட கம்பெனியோட டீட்டெயில்ஸில் அது கீழே வந்து தான் கிமிக்கே 2.5 இது வருது. இது வர்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பிரம்மாண்டு உச்சத்துக்கு போயிட்டான். ஏன்னா என்னடா இவ்வளோ பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, ஏற்கனவே அட்மின் ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்துச்சுன்னா ரோல் பை ரோல் பண்ணலாம் போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் அட் ஸ்டேஜ் ஒரு 100 இல்லை 200 ஏஜென்ட்டை ஸ்வாம் பண்ணி விட்டுட்டு நீ இது ஆட்டோ டிப்ளை அது ஆட்டோ ஃபங்க்ஷனல் ஆயிரும், பின்னாடி வந்து நீயே வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு டெக்னிக்கலி சொல்ல போனால் இது வந்து ஏஜென்டிக் ஏன்னு சொல்லலாம், இல்லை இது வந்து ஓஎஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னும் இதை நம்ம பொசிஷன் பண்ணலாம். நீ ஜென்ரலாக எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே இதெல்லாம் நார்மல், இதுக்கப்புறம் வரப்போகிறது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா த ஒன் ஹூ நோ த ரோட் மேப் வந்து பயப்படவே மாட்டான். அந்த ரோட்டில் போகிறப்ப அந்த ரோட் மேப் வந்து இஃப் யூ ரீட் ஒரு 4-5 பேப்பர் ரீட் பண்ணாலே போதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட். ஏன்னா ஏஜிஐ எப்போ வருது, ஏன் வருது, எதுக்காக வருது. 2025 வரைக்கும் ஏஜென்ட் பில்ட் பண்ணது எல்லாமே அன்ரிலேபிள் ஏஜென்ட். அது நானும் தீர்வுமே 2027 பேப்பரில் வந்து பற்றி ஃபுல்லாக பேசியிருப்போம். அப்புறம் நானும் வந்து ஒரு 2 ரிசர்ச் பேப்பரை பற்றி பேசியிருப்பேன். என்னன்னா 2025 நம்ம ரெடி பண்ணுற எல்லா ஏஜென்ட்டுமே அன்ரிலேபிள். ஓகேவா, 2026 ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஏஜென்ட் சீப்பாக கிடைக்கும். அண்ட் ஆட் ஆன் டு திஸ், அதை இப்போ நீ இப்போ கிரியேட் பண்ணுறதெல்லாம் வந்து நீ அன்ரிலேபிள்னு சொல்கிற.
ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் அதுதான் பண்ணும். அது ஹாலுசினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதை வச்சு நம்ம ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் போக முடியாது. இது வந்து இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஏஐயோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், லைக் சாரி ஹியூமன் ஏஜென்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி தான் இதை பண்ண முடியும். ஆனால் 2026 2027 வர போறதெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா ரீப்ளேஸ் தான் பண்ண போது அது எப்படி பண்ணுன்றது சொல்கிறேன். இப்போ 2025 காஸ்ட் அதிகமாக இருக்கும், அன்ரிலேபிளாக இருக்கும், இது எல்லாமே ஓகே, டூ மச், நிறைய பேர் நிறைய கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2026 ஓப்பன் கிளா வந்துடுச்சு, இந்த மாதிரி கோப்பா, பிக்கோ கிளா, ட்ரா கிளா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த எல்லாமே என்ன மீன் பண்ணுதுன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் கம்மிங் டு த லேயர் ஆஃப் இந்த ரீட்டைலர், அதாவது என் கன்சியூமர் லேயருக்கு வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய பெரிய கம்பெனியும் ஒரு ஏஐ ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ நான் நினச்சேன்னா எனக்கான ஒரு 24/7 ஏஐ எம்ப்ளாயை பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி, வித் சீப்பர் காஸ்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீப்பர் காஸ்ட்டை விட இன்னும் கம்மியாக ஆகும். 2027 எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு ஏஜென்ட் இருக்கும். அந்த ஏஜென்ட்டே சம்பாதிச்சு தர மாதிரியும் எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கும். ஸோ இப்பயே வந்து அதுக்கு நிறைய ரூல், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரூல் போடுவாங்க. அது வந்து இப்போதான் வந்து எக்ஸோடைய எல்எல்எம்லாம் வந்து ரொம்ப 18+ இருக்குன்னு சொல்லி நம்ம கண்ட்ரியில் ரூல் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக கவர்னன்ஸ்லாம் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் தி டே ஏஜென்ட் சீப்பாக கிடைக்க த ஹியூமனோடைய ஒர்க்கு வந்து ரொம்ப கம்மியாயிடும். விச் ரிலேட்டட் டு லே ஆஃப்ஸ் ஒர்க்கு போகிறதுலாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒர்க்கு போகிறது லே ஆஃப் பண்ணுறது பேசுறதுக்கு முன்னாடி ஓப்பன் கிளா பற்றி கொஞ்சம் நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஓப்பன் கிளா வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா என்ன ரெவல்யூஷனைஸ்டு பண்ணால் அதுதான் ஓப்பன் கிளான்றது நான் பார்க்குறது. கரெக்ட், ஓகேவா? நான் வந்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை பண்ணவனுக்கு நான் என்ன 2-3 வருஷம் தாங்குன்னு எதிர்பார்த்தேன்டா. ஆனால் இது வந்துருச்சுன்னா இது வந்துருச்சுன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா எல்லாமே நீயே பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு ஹியூமனு இந்த டெக் ஸ்பேஸே வந்து ஒரு ட்ரம்புலன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி. இன்னும் அது கிளியரான ரோட் மேப் யாருக்குமே தெரியாது. அப்படி சொல்கிறான் கிளியரான ரோட் மேப்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இது வந்து ஒரிஜினலாக இதுதான் நடக்க போதா, இது எல்லாமே ஃபியூச்சர்லாம் சொல்ல முடியாது. வாட் எவர் அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா அது எல்லாருமே அதை நோக்கி போவாங்க. அந்த அப்டேட்டை ஏன் எல்லாம் அடாப்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். வாட் இட் மீன்ஸ் ஆஃப் ஈஸினா இப்போ N8 வர்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேஷன் பண்ணால் கோடிங் தெரியணும், நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸான டூல்ஸு இதெல்லாம் பண்ணணும். ஒன்ஸ் N8 வந்தப்போ நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா எதுவுமே தேவையில்ல, பொம்மை மாதிரி எடுத்துகிட்டு போடுறோம், கனெக்ட் பண்ணுறோம், இப்படி இருந்தது. அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனவொடனேவே நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஓகே இது வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே. ஏன்னா அது வந்து டெக்குக்கு மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு நோ கோட் டூலு, லோ கோட் டூல். ஸோ இப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீ இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், நீ வந்து ப்ராம்ப்ட் பண்ணு. அந்த ப்ராம்ப்ட்னா நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி ஸ்கில்ஸு, ஏஜென்ட்ஸு, ஸ்ட்ரக்சரு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணணுன்ற ஆர்டரை மட்டும் கொடு அப்படின்னாக்கா. இப்போ இங்கேருந்து இங்கே எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்போ நோடே தேவையில்லன்ட்டான் பொறுத்தவன். நீ வந்து நார்மலாக பேசினாலே உனக்கு வந்து ஏஜென்ட் ஒர்க் பண்ண போகுது, வித்து ஒன்ட்டை அவ்வளோலாம் தொல்லை பண்ணாது அப்படின்றப்போ எல்லாரும் அப்படி ஜம்ப் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டூலை வந்து ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு பெரிய இங்கே கொஸ்டின் மார்க் வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா அவன் ஒரு N8 படிக்கிறானே வச்சுக்கோ, அதுக்கு ஒரு 2 மாதமோ 3 மாதமோ அவன் ஸ்பெண்ட் பண்ணுவான். அவன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது இந்த டூல் நீ வந்து அவுட்ரேஜ் ஆகிட்ட, இதுக்கு பதில் இன்னொன்று வருது அப்படின்னா எல்லாருமே வந்து லேர்னிங் ஃபேஸில் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது கண்டிப்பாக கம்பல்சரி ஆகிடுது. கம்பல்சரி தான். நீ ஒன்று நைட்டு நீ படிச்சே தான்டா ஆகணும். ஏன்னா நான் இப்போ கிமிக்கி 2.5 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தேன். யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏஜென்ட்ஸ்லாம் வந்தது. அதை வச்சு நான் ஒரு வீடியோ கூட மேக் பண்ணேன். அது அப்பா அம்மா வெள்ளம் இந்த பாடுக்கு முன்னாடி வருமானு எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனால் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு, இப்படி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளோட அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஆஃப் டெக் சுப்ரீமசின்னு ஒன்று இருந்தது இல்லையா, இருக்காது. அதான் இப்பயே இல்லைப்பா, மாறிடுச்சுப்பா. இப்போ வந்து நான் ஒரு கேப் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் டெக்கில் ஐடியில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது வந்து மேபி எல்லாம் ராங்க கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20 இயர்ஸ் இருக்கிறவங்களும் இப்போ வந்து 5 இயர்ஸில் இருக்க யோயோ டூடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேருக்கும் உள்ள கேப்பே வந்து பயங்கரமான ஒரு கேப்பு. என்ன கேப்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷனாக பார்த்துருப்பாங்க. எல்லா ரெவல்யூஷன் மாதிரியும் இதை எடுத்துக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதுதானே, இதெல்லாம் உள்ளே வராது, இதை விட மாட்டாங்க, ஐடியில் வந்து செக்யூரிட்டி பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏஐ செக்யூரிட்டி. இப்போது இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இவங்க அடாப்டே பண்ண மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறவங்க இவங்களாம் அடாப்ட் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா நீ 3 நாள் செய்கிற வேலையை இவன் ஒருத்தவன் ஒரே நாளில் முடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி வருதா. இப்போ என்ன ஆகும்னா அவனுக்கு ஒரு எல்லாருக்கும் இந்த ஈகோ வர ஆரம்பிக்கும். ஜென்ரலா ஈகோ விடு மச்சான்,
நான் வந்து ஒரு லிங்க்டின் ஆர்டிகல் பார்க்குறேன். நான் வைப் கோடிங்கை க்ளீன் பண்ணி டெஸ்ட் பண்ணி செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வருது. இப்போ அதுதானே லேயரு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து ஒரு ப்ரோக்ராமிங் படித்தா தான் கம்ப்யூட்டர் கிட்ட பேச முடியும். இப்போ தான் நார்மலாக இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷ் எதுக்கு, தங்கிலீஷே போதும். இஃப் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக பேச தெரியணும், இங்கிலீஷ் இருந்தாலே போதும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து யார் நல்லா பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சூப்பராக பண்ணுவாங்க. கரெக்ட். ஜென்னியில் மாஸ்டராக பண்ணி கெத்து காட்டுறது என்ன கேட்டிங்கன்னா ஜென்சி தான். நான் வந்து இப்போ கூட இங்கே பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு காலேஜ் போனேன்னா ஜென்ரலாக வந்து நார்மலாக நான் நிறைய பேர் எனக்கு பிங் பண்ணுறப்பெல்லாம் பார்த்துருப்பேன். அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா த ஒன் ஹூ இஸ் டூயிங் சூப்பர் குட்னா ஜென்சி அண்ட் ஜென் ஆல்ஃபானே வச்சுக்கலாம். இந்த 10 to 20 இருக்காங்கல்ல பயங்கரமாக பண்ணுறாங்க. அது வந்து அது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஈகோ ட்ரிகர் ஆகுது. சத்தியமாக ஈகோ ட்ரிகர். அதுதான். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றத வந்து நான் வந்து கொஞ்சம் சாஃப்டா சொன்னேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் காலேஜும் வந்து கஷ்டப்பட்டு வந்தேன். நான் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் விட்டு பிளேஸ்மெண்ட்டுக்கும் நான் கஷ்டப்பட்டேன். ஐடில இவ்வளோ அடிபட்டு எல்லாம் வந்து பண்றேன். இப்போதான் ஸ்டேபிளான நீ வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் பண்ணி இந்த மாதிரி பண்றப்போ ஆப்வியஸா கிளாஷ்லாம் இருக்கும். பட் அதுக்கு அடாப்ட் பண்ணாம இந்த மாதிரி லெகசியாவே இருப்பான்னாக்க சூன் ரொம்பலாம் இல்லை. அப்போ 1 இயர்ல எல்லாமே வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ரீஸ்ட்ரக்சர் ஆகும். அப்போ தூக்க மாட்டாங்க, ரீஸ்ட்ரக்சர் ஆகும். நீ இது சொல்ற லெகசி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் என்ன நிலைமை? இப்போ அதுக்கு வந்து இப்போ கிளாடே வந்து ஒரு 3 ப்ராடக்ட் விட்டு அடிச்சாங்க. என்னன்னா கோபால். ஸோ இப்போ வந்து கோபால் வந்து என்னன்னா காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ். இதுக்கு வந்து ஏடிஎம், கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷன் இது எல்லாமே யார் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா பெரிய எம்என்சி, ஐபிஎம் எல்லாருமே சொல்லுது, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், இவங்க எல்லாருமே இந்த லாங்குவேஜை ரிக்கரிங் காஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸ்க்கு பண்ணுவாங்க. யார் பிஸ்னஸ்னா இங்கே இருக்கிற எல்லா பேங்கிங் செக்டாருக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ரிக்கரிங் அமௌண்ட், அதாவது இதை அடிக்கிறதுக்கு எவனும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் அது இருந்தது. பிகாஸ் அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு, அதெல்லாம் யாருமே டேக் ஓவர் பண்ணல. இப்போ ஆந்த்ரோபிக் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி விட்ட நோட்ஸ்னால அப்படியே ஐபிஎம் 14% கிராஷ் ஆச்சு. எல்லாமே ஆந்த்ரோபிக்கோடைய கோபால்னு ஒரு கான்செப்ட். அது வந்து எது வந்து கிளாட் வந்து சூப்பராக பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அப்போ அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏஏ பண்ணுறப்ப எதுக்கு நான் வந்து இதை பண்ணணுன்ற மாதிரி எல்லாரோட தாட்டும் வராது. இப்போ வராது. நான் சொல்கிறேனே ChatGPT யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் என்ன டூல்னு சொன்னவங்க தான் நிறைய மக்கள். இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே வந்து இது மாதிரி கிராஷ் ஆக ஆரம்பிச்சு. விச் மீன்ஸ் இது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த லெகசியாக இருக்குது, நான் தான் இந்த பிஸ்னஸை ஓன் பண்ணுவேன் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த லெகசி டூல்ஸில் வந்து லெகசி டூல்ஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எக்கோசிஸ்டம் ஆல்ரெடி உள்ளே இருப்பாங்க. ஒரு 20 வருஷமோ 10 வருஷமோ இருப்பாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாமே, ஒரு பெரிய எம்என்சிஸ், டாப் 4 எம்என்சிஸே எடுத்துக்கலாம். அவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து பேங்கிங் செக்டார்ஸ் தான் பண்ணுவாங்க. தே ஆர் டார்கெட்டிங். அந்த தே ஆர் டார்கெட்டிங் அப்போ அங்கே இருக்க டூல்ஸ்க்கு லெகசி டூல்ஸை வந்து இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண வருது? அதுதான் இந்த கோபால்லாம் வந்து பேங்கிங்கோடைய ஒரு டூல் தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஏஆல ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ இருந்தது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் லேயரில் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ கொஞ்சமாக இது ஆக்சுவலி ப்ராக்ரெசிவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஹார்ட்வேர் லெவலில் போவோம். ஹார்ட்வேரில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னாக்கா ஹார்ட்வேர் லெவல்லையும் போகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னா எடுத்தோடனே நடக்காது, ஆனால் நடக்கும். இன்னொரு 5 வருஷம் அவ்வளோலாம் இல்லை, 3 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் தான். நீங்கள் வந்து பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சிங்க, அதாவது எப்படி வந்து டெய்லி நியூஸ் தெரியும்னா நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்களோ அதே மாதிரி ரிசர்ச்சர், பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாருமே டேட்டாவாக ஃபேக்சுவலாக சொல்கிறப்போ உங்களுக்கு ஆமாம் இப்படி தான் ஆக போகுது, இதுதான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க கணிக்கிறதே எப்படி இருக்குன்னா 4 வருஷம் கணிப்பாங்க. ஆனால் இங்கே போகிறது பார்த்தாக்க அதோட ஃபாஸ்ட் ட்ராக்காக நடந்துடும். இப்போது அதான் ஏஜென்ட்ஸ் வந்து 2027-30 தான் வரும்னாங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்க, 26லே 1 இயர் முன்னாடி வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி 2030 ரோபோட்ஸ்லாம் வருதுனாக்க 28லே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் முன்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ வேலை போகிறதா இருக்கட்டும் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா போயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது. என்ன வேலை, அடுத்த வேலை என்ன, அதுக்கு வந்து என்ன பண்ணால் ரெடியாக இருக்கணும். இந்த மார்க்கெட் வாலட்டைலான மார்க்கெட்டில் எப்படி நம்ம. ஆனால் இந்த வாலட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக யோசிக்கும் போது என்னடா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்களேடா. பிஸ்னஸ் பண்ணுறது இந்த டைமில் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வாட் எவர் எது எடுத்துக்கிட்டாலுமே இப்போ ஒருத்தவங்க வந்து ஏஜென்சி ரன் பண்ணுறாங்கன்னு வச்சோம், அதுக்கு வந்து இப்போ கிளாடே நல்லா பண்ணுதுனாக்க அவங்க எவ்வளோ பே பண்ணிருந்தாங்களோ
கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தலையில் வரும். எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு இன்டர்னோ ஒருத்தவனை போட்டு நம்மளால் பண்ண முடியுமேன்ற அந்த கொஸ்டின் மார்க் வரும். இதர் பிஸ்னஸ் மேன் டிசிஷன் எடுக்கணும். ஓவர் டேக்கிங் வித் ஏஐ டிசிஷன், அதாவது ஏஐ அடாப்ட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணது கஷ்டம்னா, பிசினஸ் பண்றதுல எதுல கஷ்டம்னா இதுல கஷ்டம். ஆனா ஏஐ வச்சு பிசினஸ் பண்றது வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 years to 4 years சம்பாரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அது ஒவ்வொரு வேவ்லையுமே டிராவல் பண்ற மாதிரி இந்த ஏஐல வச்சு இஃப் யூ ஆர் கிவிங் சர்வீஸ் ஆர் வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு மணியாக ரிட்டர்ன் பேக் வரும். யூ டோன்ட் வாண்ட் டு டூ அ பிஸ்னஸ் ஃபுல் டைமாக நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக போய் பிஸ்னஸ் பண்ணேன்னா, இஃப் யூ ஆர் கிவிங் வேல்யூ, இஃப் யூ ஆர் கிவிங் எனி சர்வீஸ் டு த பீப்புள், யாரெல்லாம் சஃபர் ஆகலாம் அவங்களுக்கு தெரியுங்கன்னா இன் ரிட்டர்ன் பேக் வந்து அவங்க வந்து இதை தான் தருவாங்க. மணி எனக்கு இவ்வளோ சேவ் ஆயிடுச்சுப்பா இந்த அப்படின்ற மாதிரி தான் தருவாங்க. கரெக்ட். ஏன்னா சேவ் ஆகும்போது தான் ஒவ்வொரு டைம் ரெவன்யூக்கு என்ன பண்ணணும்ட்டு எல்லாமே ஜென்ரல் பண்ணுறதே ஜென்ரலாகவே எப்படி இருக்குன்னா அவங்களோட மைண்ட் செட்டு. ஸோ ஏ யூஸ் பண்ணாக்க எனக்கு எவ்வளோ வருது, ஏ யூஸ் பண்ணலன்னா என்ன வருது அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்துப்போம். லாஸ்ட் திங் ஏன் இந்த லாஸ்ட் திங்காக சொல்கிறேன்னா, ஓப்பன் கிளா வந்து நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருந்தோம். ஓப்பன் கிளாவில் என்னென்னலாம் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? ஸோ இந்த ஓப்பன் கிளாவையே நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஏஜென்ட் இருக்குது, கிளாட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம இருக்கிறோன்னாக்க உனக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, நீ ஒரு நான் டெக்காக இருக்கிற, இல்லை என்னன்னே தெரியாது அப்படின்னாலுமே இந்த ஓப்பன் கிளா வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால, அது ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன், இந்த ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுனால ஏன் வந்து இருக்குன்னா யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நோ காஸ்ட்டு, டிப்ளாய்மெண்ட் காஸ்ட்டு, இந்த மாதிரி சர்வர் காஸ்ட் தான் வரப்போகுது. இந்த ஓப்பன் கிளா வந்து உனக்கு என்ன வேலை வேணும்னு சொன்னால் மட்டும் போதும். இட் டூ எனிதிங் இன் த சாஃப்ட்வேர். ஓகே, சாஃப்ட்வேரில் என்ன நீங்கள் அகைன் ஹார்ட்வேரில் டிரைவராக போனீங்கன்னா டிரைவர்லேயும் பண்ணும். வாட் எவர் நீ எது வேணாலும் இல்லை இது கஷ்டம்னு சொல்லலாம், கஷ்டமே கிடையாது. ஒன்ஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 month க்ளோஸ் டு 1 month யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ வந்து நான் வந்து உண்மையாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறிட்டேன் ஒன்ஸ் ஓப்பன் கிளாவை யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓப்பன் கிளாவோடைய கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே இருக்கிறப்பையும் என்னுடைய ஓப்பன் கிளா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. புரியுது. நான் இன்னைக்கு என்ன டாஸ்க்குங்கிறத மார்னிங் சொல்லிடுவேன். நீ அந்த ஓப்பன் கிளா வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஒன்று மேக் மினி இருக்குது, அதில் உள்ளே இருக்கும் என்னென்ன டாஸ்க் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து அதுக்கான டூல் மட்டும் வச்சுருப்பேன். அது மட்டும்தான் பண்ணும். கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணிட்டு வரோம். ஒரு ஹியூமன் எப்படி பண்ணுவோம், ஹியூமனே வைப் கோடிங் தான் பண்ணுறான். அதை விட நல்லா பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கிளாட் நல்லா பண்ணும். ஸோ ஓப்பன் கிளா வித் கிளாட் சப்ஸ்கிரிப்ஷனோட நான் வச்சுருக்கிறேன். இப்போ ரைட்னோ நான் இங்கே இருக்கிறப்போ இப்போ நீ பேசினாலும் சொல்லணும் என்ன டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா கூட இட் வில் ஆன்சர். நான் இந்த டாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன், இதில் குட்டு சோஃபார் குட்டு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னாக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு 20 days வந்து கரெக்டாக, அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு 10 days வந்து நான் செட்டப் பண்ணுறதுக்கு, அந்த ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு இது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு விஷயம் என்னென்னா, ஓப்பன் கிளாவை கம்ப்ளீட்டாக வந்து எண்ட் டு எண்டு வந்து எப்படி டிப்ளாய் பண்ணி என்ன பண்ணுன்ற யூடியூப்பில் வந்து ஐ எம் கோயிங் டு ஒரு 25 videos ஷூட் பண்ணியிருக்கேன். அது இப்போ விட போகிறேன். Wow. We are getting a banger here. ஆமா, கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே ஃப்ரைடேனா இன்னைக்கு நீ நம்மளுக்கு வந்து Thursday நாளைக்கு நைட்டு ஐ அம் கோயிங் டு ரிலீஸ். கம்ப்ளீட்டா யார் வேணாலும் எடுத்து ஓப்பன் கிளாவை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ரீமியர் ஷோ ஏதாச்சும் இருக்கா? அது எல்லாருக்குமே எல்லாரும் யூஸ் பண்ணணும். ஏன்னா அகெயின் எல்லாரும் பண்ண தப்பு பண்ணிடக்கூடாது. நான் ஆல்ரெடி பண்ண சில டூலுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் நான் தருவேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நெக்ஸ்ட் லெவலே இந்த ஈகோ சிஸ்டமே மாறும். அதனால இந்த ஓப்பன் கிளாக்கு மாறுவாங்க. ஸோ அதனால கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு, எடிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு பண்டிலாக ஒரு கோர்ஸாக வந்து மகிழ்ச்சி. சூப்பர். எனக்கு வந்து இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பேசும்போது ஏதாச்சும் ஒன்று பேசுவோம்னு நினச்சேன். பட் சூப்பர் அட் தி எண்ட் நீ வந்து ஒரு லான்ச் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் எனக்கு வந்து ஹோல் ஆர்டராக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம பையன் ஒரு லான்ச் பண்ணாடா, அதை கன்ஃபார்மாக பார்த்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. சூப்பர். எனக்கு வந்து இன்னும் நானே ஒரு ஹாப்பி தான். ஏன்னா இஸ் டூயிங் ரியலி குட் இன் த ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஆல்ரெடி அவனுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்பேஸில் வந்து கீப் ஆன் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா அந்த வந்தோம் பண்ணிட்டோம் போனோன்னு இல்லாமல் யூ கீப் ஆன் லேர்னிங், கீப் ஆன் அடாப்டிங். பாருங்க, சண்டை செய்யணும், அதை அவ்வளோதான். அந்த இதில் ஐ ரியலி இன்ஸ்பைரிங் ஹாப்பி தான். நான் வந்து நான் எப்பயுமே எல்லாத்தையுமே சொல்லுவேன், இது தெரியுதோ இல்லையோ நீ என்ன செய்கிறாங்க, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. அகைன் நான் வந்து அந்த இதுவும் சொல்லணும், நெகட்டிவாக ஒருத்தவங்க போட்டுறப்பையும் நீ ஹேண்டில் பண்ணணும்.
என்னைய போட்டாங்கன்னா நான் ரெடியாக இருப்பேன். ஏன் தெரியுமா? அந்த ஈகோ சிஸ்டமே அப்படிதான் ஒர்க் ஆகும். எக்ஸாக்ட்லி மச்சான். உன்னை எல்லாருமே புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ தப்பான டைரக்ஷனில் போயிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு லேர்னிங் இருக்கும்ல, அது வந்து ஆக்சுவலாக வரணும். இப்போ நானே ஏதாவது போட்டேன்னா ஒருத்தன் யாராவது டெக்னிக்கலாக பேசினான்னா சூப்பர் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா அப்படிதான் இந்த ஈகோ சிஸ்டம் லைக் பிகாஸ் லைக் ஐ ஃபீல் லைக் அட்லீஸ்ட் ஐ லைக் புட்டிங் ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏன்னா இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா எல்லாமே ரேப்பர் தான்டா. அததான் எல்லாரும் தெரியுமே, ரேப்பர் தான், ப்ரொபோசிட்டே ரேப்பர் தான். எல்லாமே ரேப்பர். நீ என்ன பண்ணாலும் ரேப்பர் தான். அதுக்கு நெகட்டிவிட்டி வரும், இல்லை அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம். அகெயின் உன்னோட இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்லாம் இல்லை. இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோன்னா. பட் இந்த ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து நீங்கள் அவங்கள பற்றி பேசணும். நீ பேசாமலே இல்லை உன்னை வந்து பாசிட்டிவாக தான் அப்பா ஹரி ப்ராடக்ட் பண்ணிட்டா, மனோஜ் டியூட் வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நீ சொன்னாதான் எனக்கு தெரியும், நீ ஃபீல் பண்ணுறதை என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும், நான் கரெக்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். அந்த நீ வந்து அதே ஜோன்ல நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம 2 பேர் நல்லா பழகிக்கிறதுனால எனக்கு தெரியும். இப்போ வேற யாரையாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் விட்டுருப்பேன். இதுதானே, இது எடுத்துக்கிட்டு சரி பண்ணிட்டு போயிட்டே அவ்வளோதான். இது அது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அதை வந்து தப்பான ஆங்கிளில் பார்க்குறாங்க. அது அப்படி கிடையாது. நான் வந்து அதுக்கு என்கரேஜ் தான் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. நிறைய பேர், நான் நிறைய செலிபிரிட்டிஸ், யார் நேம்லாம் சொல்லலை, செலிபிரிட்டிஸ் நேம்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணுறப்போ அவங்க வந்து பேசுகிறத கேட்டாக்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும். கரெக்டு. ரொம்ப கழுவி ஊற்றுவாங்க ஒரு டூலோ ஏதோ ஒன்று, இதுதான் இது ஒர்க் பண்ணதாச்சு எட்டகப்போ அப்படின்வாங்க. ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா, அவங்களே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறப்போ நம்ம ஏன் ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப லாங் ரன்ல நம்ம போக முடியும். தட்ஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ மேன். லைக் இன்சைட்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர் கண்டிப்பாக இன்சைட்ஸ் நல்லா இருக்கு. ஃபார் ஷுர். நீ வந்து ஒன்று சொல்லு, என் பாட் வந்தால் சிரிச்சிட்டே இருக்கணும், அதை மட்டும் பண்ணிட்டே. ஏன்னா அவன் பேச பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும். இல்லை நான் இது சீரியஸாக சொல்லணும். ஜென்ரலாக இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ நான் கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிட்டேன்னா திடீர்னு ஒரு சிரிப்பு போடுவான், நானும் சிரிச்சிடுவேன். ஸோ அதனால சொல்லுவேன். மற்ற பாடெலாம் வந்து அவங்களும் உருன்னு பேசுவாங்க, மற்றவங்களும் உருன்னு பேசுறதுனால இப்போ சிரிக்கிறதுனால ஒரு ப்ளசண்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு அறிவு கிளாஸ்க்கு மட்டும் பாட்காஸ்ட் கேட்டால் நோனே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் பண்ணதுனால ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டு. ஸோ ரொம்ப ஆல் த பெஸ்ட், சூப்பராக பண்ணு, நல்லா பண்ணு. டிராகன் தீய இன்னொரு ஃபீச்சரும் நீ தான் வர. ஷுவர். ஓகே மச்சான், தேங்க்யூ. ஓகேடா, பை. தேங்க்யூ.